அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கரூரில் கூலிப்படையை இறக்கிய முதல்வர் ஸ்டாலின் ஆடியோ லீக். இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குது. பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பிரச்சாரத்தில் ஈடுபட்டும்போது அனைவருக்குமே தெரியும். இது வரைக்குமே 41 உயிரிழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நடத்தியிருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரூ. 10 செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி பேசிய விஜய் அவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிந்திருக்கு. இதற்கு உறுதுணையாக இருந்தது திமுகவுடைய தலைமையகம் தான் அப்படின்றத மறைமுகமாகவே அனைவருக்குமே தெரியும். விஜய் அவர்கள் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாளராகவே பார்க்கப்பட்டு பேசப்பட்டும் இருக்காரு. பார்த்தீங்கன்னா தரைக்குறைவாக பேசக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா இது செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி திமுகவே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இதில் அட்டாக் பண்ணி பேசிய விஜய் அவர்களுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும் துயரத்தில் கரூரிலிருந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகம் தான் அங்கே கூலிப்படையை இறக்கி இது மாதிரி சம்பவங்களை தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் இப்போ வெளியாகக்கூடிய ஆடியோ பார்த்தீங்கன்னா அதிரடியாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க செந்தில் பாலாஜி அவர்களும் விஜய் இடையே ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அனைத்து மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேசியிருந்த நிலையில் இப்போ செந்தில் பாலாஜி உடைய கோட்டையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் களமிறங்கி எதிர்பாராத விதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் சேர்க்கப்பட்டது. இந்த கூட்டத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்துக்கு நிறைய கூட்டல் நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலுமே இதை நல்லா பயன்படுத்தி கொண்டு திமுக பார்த்தீங்கன்னா கூலிப்படைகளை ஏவி விட்டு இது மாதிரி சம்பவங்களை செய்ய வச்சிருக்காங்க. ஒரு கீழ்த்தனமான ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா திமுக பார்த்துருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக நீதிமன்றம் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் சென்றிருக்கு. இருந்தாலுமே விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரா அப்படின்னா கைது செய்யப்பட்டிருக்காரு. இருந்தாலுமே இப்போ கரூரியில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக கூலிப்படை இறக்கிவிட்டது ஸ்டாலின் தான் திமுகவுடைய தலைமையகம் தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரகசிய தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காரு. செந்தில் பாலாஜியுடைய கதையை முடிந்திருக்கு. ஏற்கனவே அவருக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வழக்குகள் இருந்தாலுமே இப்போ செந்தில் பாலாஜி செய்த ஒரு கீழ்த்தனமான வேலையால் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.